கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். நம்முடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறதுன்னு சொல்லி தான் பல காரியத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார். நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், உலக ரீதியாக பல காரியத்தை நாம் பரிசோதிக்கிறோம். நாம் ஒரு பொருள் வாங்கும் போது அது நமக்கு சரியான பொருளா, பாருங்கள், அந்த பொருளை வாங்குறபடியால் அது நல்ல பொருளான்னு சொல்லி பணம் கொடுத்து நாம் வாங்குகிறோம். அதனால் அதை நாம் பரிசோதிக்கிறோம். அப்போ உலக ரீதியாக பல காரியத்தை நாம் பரிசோதிக்கிறோம். ஆனால் தேவனுடைய காரியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பரிசோதிக்கிறோமா? நம்மை நாம் பரிசோதிக்கிறோமா? பாருங்கள், அப்பொழுது சொன்னால் நாங்கள் பார்த்தோம் கடந்த முறை, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அது முக்கியம். பிரசங்கம் பண்ணுறது முக்கியம் அல்ல, என்னுடைய வாழ்க்கை மாறுவது தான் முக்கியம். அதுதான் பரலோகம் பார்க்கிறது. நாம் தவறுகிறோம் தான். யாரும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் இல்லை தான், எல்லாரும் தவறுகிறோம் தான். ஆனால் மனம் திரும்புவதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதான் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அப்போ அந்த காரியத்தை நாம் கர்த்தர் பார்க்கிறார், உணர்கிறானான்னு சொல்லி. அதான் கர்த்தர் வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை உண்மையை நாம் செவி கொடுத்து கேட்டால்தான் அந்த வார்த்தை தான் என்னை மாற்றும். இன்றைக்கு நான் வார்த்தையை பார்த்தீங்கன்னா விரும்பி கேட்பதில்லை, வாஞ்சியோடு கேட்பதில்லை. இவர் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அதை கேட்டுட்டு அப்புறம் தட்டி விடுறது. ஒரு ஊழியக்காரனை பற்றி சொல்லும்போது, அவருடைய பாவத்தை குறித்து சொல்லும்போது, அவரை குறித்து பரியாசம் பண்ணி கதைக்கும் போது அதை நான் விரும்பி கேட்கிறோம். அவரை குறித்து என்ன சொல்லுறாங்க, அந்த ஊழியக்காரனை பற்றி என்ன சொல்லுகிறாங்கன்னு சொல்லி அதை நான் முழுவதுமாக கேட்கிறோம். பாருங்கள், அப்போ நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறது பாருங்கள். அப்போ ஒரு மற்றவனுடைய ஊழியக்காரருடைய குறையையும் அவர் விழுந்த காரியத்தை குறித்து நான் கேள்விப்படுகிறதுனாலே என்னுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படுமா? கர்த்தரை நான் கெட்டி சேர்வானா? அப்போ என்ன நடக்குமெண்டா, அந்த பரியாசக்காரர் போல நானும் என்ன செய்கிறேன்டா, அதை கேட்கிறதுனாலே நானும் பரியாசம் பண்ணுகிறேன். அதனால தான் நான் பாருங்கள், பிசாசு எப்படி நம்ம வஞ்சிக்கிறான்னு பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்க இன்றைக்கு விருப்பம் இல்லை. ஏதோ சும்மா மேலோட்டமாய் கேட்டுட்டு அப்படி விட்டு விடுகிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால்தான் அந்த வார்த்தை தான் என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். ஐயோ, நான் பாவம் செய்துட்டேனே என்று சொல்லி நான் மனம் திரும்ப முடியும். பாருங்கள், பரிசேயர் வேத பாருங்க, அவங்க கிரியை இருந்தது அவங்களுக்கு, ஆனால் மனம் திரும்புவது நம்முடைய வாழ்க்கை இல்லை. அதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. கிரியை இருக்கிறது, ஆனால் மனம் திரும்பது இல்லை. அதான் நாங்கள் பார்க்குறோம், மனம் திரும்புவது முக்கியம் என்று சொல்லி. பாருங்கள், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனம் திரும்புதல் கேட்டு விதமான ஜெபம் நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா 95% உலக தேவைக்காக மாத்திரம்தான் காணப்படுகிறது. அதுக்காகத்தான் நான் ஜெபிக்கிறோம் அதிகமாக. நாங்கள் ஜெபிங்க, அதை நான் தப்பாக சொல்லவில்லை. ஆனால் மனம் திரும்புதல் கேட்ட ஜெபத்தை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டி வரும். நித்தியமாக நான் அவரோடு இருக்க வேண்டும். அப்போ அதற்காக நான் பூமியில் இருக்கிற இந்த காலத்திலே என்னுடைய ஜெபம், என்னுடைய செய்கை, அதாவது என்னுடைய கிரியை எல்லாம் நித்திய ஜீவனுக்கு கேட்டு விதமாய் தான் இருக்க வேண்டும். அதான் அந்த காரியத்துக்காகத்தான் நாம் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ மனம் திரும்புவது முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். பாருங்க, அப்போ அந்த கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் பல தடவை வாசிச்சிருக்கலாம். பாருங்கள், அந்த செய்தியை கேட்குறாருங்க. பாருங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கேன்டா. பாருங்கள், அப்போ அந்த நடந்த சம்பவங்களை சீஷர்கள் இயேசுவிற்கு சொல்லுகிறார்கள். அப்போ அதில் நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே இயேசு ஐயோ பாவம் என்று சொல்ல இல்லை. பாருங்கள், என்ன சொல்லுகிறார், அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? இப்போ இன்றைக்கும் பாருங்கள், நான் உலக ரீதியாக பல செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். பாருங்கள், எவ்வளோ விபத்துக்கள் நடக்கிறது,
எவ்வளோ ஆபத்துக்கள் நடக்கிற, எவ்வளோ மனிதர்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். சிறுவர் பெரியவர் பாருங்க, எல்லாரும் மரிக்கிறார்கள். பாருங்க, தற்செயலாக நடக்கிற காரியங்களில் பாருங்க, பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்தில் நடக்கிற அந்த தீங்கினாலே பல பேர் மரிக்கிறார்கள். அப்போ அதெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அப்போ அதை வச்சு நான் பல காரியத்தை நான் நினைக்கிறோம். அசலே அவங்க பாவம் செய்திருந்தனாலே தான் அவங்களுக்கு இப்படி வந்திருக்கலாம் சொல்லி நான் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்போ அது என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கு நாம் செய்திகளை பார்க்குறோம், ஐயோ அங்கே இவ்வளோ பேர் மரித்திருக்கிறார்கள், ஐயோ அங்கே யுத்தம் நடக்கிறது பாருங்கள், அங்கே கொள்ளை நோய் அநேகர் மரித்திருக்கிறார். ஸோ அதை நாங்கள் பார்க்குறோம் தான். அது என்ன தெரியுமா? அப்போ நமக்கு தருக்கிற தருணங்களை நாம் தவறவிடக்கூடாது. அது என்னென்னா, நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய நேரத்தில் மனம் திரும்ப வேண்டும். சில நேரம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கும் எனக்கு அப்படியான ஒரு ஆபத்து வரலாம், எனக்கும் அப்படியான ஒரு தீங்கு வரலாம். அதனால தான் நான் மனம் திரும்ப வேண்டும். அந்த எனக்கு கொடுக்குற அந்த வாய்ப்பை, கர்த்தர் தருகிற தருணங்களை நான் தவற விடாதபடிக்கு, உலகத்தை நோக்கி வருகிற ஆபத்துக்கள் என்னை நெருங்காதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் தருகிற அந்த தருணத்தை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். அதான் சொல்ல, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் கெட்டு போவீர்கள். அப்படியே கெட்டு பாருங்க, அதான் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்போ அது என்ன அர்த்தம்ண்டா, நான் உடனே மனம் திரும்ப வேண்டும். நாளைக்கு பார்ப்போம், சரி அடுத்த மாதம் பார்ப்போம் சொல்லி நாம் அதை தள்ளி விட்டோம் என்றால், சில நேரம் நான் வெளியில் எங்கே போகும்போது, சில நேரம் உலகத்தை நோக்கி வருகிற அந்த ஆபத்து, உலகத்தை நோக்கி வருகிற அந்த தீங்கு, அதை என்னை மேற்கொண்டு விட்டுரும். ஏன்னா நான் மனம் திரும்ப இல்லை, அப்போ எனக்கு சான்ஸ் போய் விட்டுரும். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நான் மனம் திரும்ப முடியாது. ஏன்னா அந்த நேரம் என்னை விட்டு போய்விட்டது. ஐஸ்வர்யவான் பாருங்க, அவன் அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். அவன் மனம் திரும்பது கேட்டு பாருங்க, அவனோட வாழ்க்கை இருக்கலை, மனம் திரும்பதில் இருக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். அந்த மாதிரி உடுப்பு உடுத்தினான், ஒவ்வொரு நாளும் நல்ல சாப்பாட்டு இருந்தது. பாருங்க, விடுமுறைக்கு போவது என்ன, இன்றைக்கு அப்படித்தான் நான் வாழ்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் வாழ்கிறார்கள். மனம் திரும்பதலை குறித்து எந்த சிந்தனையும் இல்லை. ஐயோ எனக்கு இந்த பாவம் இருக்கு, இந்த கட்டிலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன், இதுலேருந்து நான் வெளியில் வர வேணுமே என்று சொல்லி சிந்திப்பதில்லை. ஒரு உலகத்தாரை போல நான் பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிப்பது என்ன, பிள்ளைகளை படிப்பு வைப்பது என்ன, விடுமுறைகளுக்கு போவது என்ன, அங்கே போவது என்ன, இங்கே போவது என்ன, ஷாப்பிங் போவது என்ன. ஸோ அதிலே நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அதை நான் தப்பாக சொல்லவே இல்லை, நீங்கள் செய்யுங்க. ஆனால் அதுதான் வாழ்க்கை இல்லை, அப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கை இல்லை. நான் மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா எனக்கு நாளைக்கு அந்த நாள் வருமோ எனக்கு தெரியாது. அப்போ நான் உலகத்தை நோக்கி வருகிற அந்த ஆபத்திலே நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது, அது நான் மாட்டுப்படக்கூடாது. அப்போ கர்த்தர் எனக்கு வாய்ப்பு தரும்போது நான் மனம் திரும்ப வேண்டும். பாருங்க, அப்போ தான் நாங்கள் சொல்கிறாங்க, இப்படி நடந்துட்டேன்னு இயேசுட்டு சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, செய்தியை கேள்விப்படுறாங்க அவங்க, இயேசு சொல்கிறான் இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி. அப்போ ஆண்டு சொன்னால் அதை இப்போ செய்தியை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் மனம் திரும்பாட்டா நீங்களும் அப்படி கெட்டு போவீங்கன்னு ஆண்டு சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போய், அப்போ திடீரென்று மரணம் வரலாம், திடீரென்று ஆபத்து வரலாம். அப்போ மனம் திரும்புவோம், நாளைக்கு பார்ப்போம்னு தள்ளுபடி செய்த நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போய்விட்டுரும் மனம் திரும்ப. அப்போ மனம் திரும்பாட்டா என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். என்ன நடக்கும்? மனம் திரும்பாட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். பாருங்க, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்தை நாம் வாழ்கிறோம். பாருங்க, உலகத்தை எவ்வளோ தீங்குகள் நடக்கிறது பாருங்க, எவ்வளோ பாருங்க, இந்த வருஷம் துவங்கி எவ்வளோ காரியத்தை நாம் கேள்விப்பட்டுட்டோம், எவ்வளோ தீங்கான காரியங்கள், தீங்கான செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பாருங்க, எப்படி அந்த சீஷர்கள் கலிலேயர்கள் நடந்த காரியத்தை இயேசுகிட்ட போய் சொன்னார்களோ, அதே போல் இன்றைக்கு நாம் பல செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். பாருங்க, சிறுவரிலிருந்து பெரியவர் எல்லாரும் மரிக்கிறார்கள், அங்கே அது நடக்குது இது நடக்குது, எவ்வளோ காரியத்தை நாம் கேள்விப்படுகிறோம். பாருங்க, அதிகரித்து இருக்கிறது துர்ச்செய்திகள். அதான் இப்போ பாருங்க, அப்போ கடைசி காலத்தில் பாருங்க என்ன நடக்கிறேன்டா, நீ பூமி குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்து மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி. பாருங்க, இயற்கை அழிவுகள் அதிகரித்து விட்டது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் அந்த தீயை நாங்கள் பார்க்குறோம். பாரு, இயற்கை அழிவுகள் அதிகரித்து இருக்கிறது. அப்போ அந்த தீங்களை நான் மாட்டுப்படாதபடிக்கு நான் என்ன செய்ய வேணுமா பாருங்க சொல்லப்பட்டிருக்கு.
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். அப்போ என்ன அர்த்தம் என்றால், நானும் நீங்களும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நான் ஊழியம் செய்ய வேண்டும், நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதான் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல். அப்போ நான் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ உண்மையாக செவி கொடுக்குறீங்க? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் விரும்பி கேட்கிறோமா? பரியாச வார்த்தைகளை விரும்பி கேட்கிறோம். மற்ற ஊழியக்காரர்களை பற்றி சொல்லும் போது விரும்பி நாம் கேட்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வருகிறது, நான் மனம் திரும்புவதற்கு. கர்த்தர் வாய்ப்பை தருகிறார், வசனத்தை அனுப்புகிறார். ஆனால் மனம் திரும்ப பாடே இல்லை. மற்ற ஊழியக்காரர்களை பார்த்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம், மற்றவருடைய குறைகளை காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை குறித்து உணராமல், மனம் திரும்பாமல் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி நான் குடும்பத்தை கட்ட வேண்டும், எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார். அப்போ அதை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அதை என்னென்ன காத்துக்கொள்வதென்றா அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அப்போ நான் வாழ்ந்து கொண்டு வரும்போது என்னை நான் பரிசோதித்து, நான் மனம் திரும்பி, என்னுடைய குறையை நான் எடுத்துக்கொண்டு, நான் அதுக்காக பிரயாசப்பட்டு, அதுக்காக நான் என்னுடைய கிரியை நடப்பிக்கும் போது அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ வசனத்தை காத்து கொண்டபடியினால், அதாவது அவனுடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் குடும்பத்தை கட்டி கொண்டு வருகிறபடியினால், பாருங்க, பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக. அப்போ என்னண்டா, பூமியில் இருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக கர்த்தர் அனுப்புகிறார் காரியங்களை. பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு. அப்போ நாம் இந்த சோதனை காலத்தை நாம் வாழ்கிறோம். அது யாருக்கு வருகிறதுண்டா, பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு. அப்போ நான் என்னுடைய கிரியை உலக போஜனத்துக்காக மாத்திரமா இருந்தால் நானும் பூமியில் குடியிருக்கிறவனுக்கு ஒப்பா இருப்பேன். ஆனால் நான் அந்த பூமியில் வாழ்கிறேன் தான். ஆனால் என்னுடைய கிரியை எப்படி இருக்குன்றால், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக என்னுடைய கிரியை இருக்கிறதுனாலே நான் பூமியிலே இருந்தாலும் கூட, பூமியை நோக்கி அந்த சோதனை காலத்திலே அந்த தீங்கு வந்தாலும் கூட கர்த்தர் என்ன செய்கிறாரண்டா, இவன் மனம் திரும்பி கொண்டே இருக்கிறான். இவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்காக பிரயாசப்படுகிறான். நித்திய ஜீவனுக்கு போவதற்கு ஏற்ற விதமாக அவனுடைய கிரியை இருக்கிறது. இந்த குறையை எடுத்து போடுவதற்காக இவன் பிரயாசப்படுகிறான். அந்த குறையை ஜெயிக்கிறதுக்காக அவன் பிரயாசப்படுகிறான் என்று கர்த்தர் பார்க்கிறார். அதான் கிரியையை பார்க்கிறார். பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்ற பார்த்தீங்கன்னா, பூச்சக்கரத்து மேல் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அதான் கர்த்தர் பார்க்கிறார். அப்ப அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் என்ன செய்வார்ன்றா, அந்த சோதனை காலத்தில் தப்புவதற்கு அவர்களுக்கு உதவி செய்வார். எல்லாரையும் அல்ல. இன்றைக்கு நாம் சொல்லலாம், நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கொண்டே நாம் இருக்கலாம். ஆனால் நான் அந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய வாழ்க்கையை நான் சரி செய்யாட்டா, எனக்கு இருக்க அந்த குறையை நான் எடுத்து போடாமல் இருந்தால், மனம் திரும்பாமல் நான் இருந்தால், அந்த குறையை நான் ஜெயிக்காமல் இருந்தால், பூச்சக்கரத்து மேல் வரப்போகிற அந்த சோதனை காலத்திலே நானும் பார்த்தீங்கன்னா அதுக்குள் நான் மாட்டுப்படுவேன். அதான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அதில் நான் தப்ப வேண்டுமென்றா நான் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பது கேட்டு கனி எனக்கு இருக்க வேண்டும். என்னுடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். அப்போ இதுதான் கர்த்தர் பார்க்கிறார், என்னுடைய வாழ்க்கையை மாறிக்கொண்டிருக்க வேண்டும். பாருங்க, அப்போ இந்த காரியத்துக்காகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் காத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நான் காத்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கண்ணாடிக்கு முன் ஒவ்வொரு நாள் நம்ம சரி செய்கிறோம். அதே போலத்தான் கர்த்தருடைய வார்த்தையை அதற்காகத்தான் நான் வாசிக்க வேண்டும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ண வேண்டும். அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சுட்டி காட்டும், நான் இந்த இடத்துல தவறிட்டேன்னு சொல்லி. அப்போ உடனே நான் மனம் திரும்ப வேண்டும். அந்த வார்த்தை கொண்டு, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிற, ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த வார்த்தைப்படி இல்லை. ஆகவே இந்த வேளையிலும் இந்த வார்த்தைப்படி என்னுடைய வாழ்க்கை நீர் மாற்றும். ஆண்டவரே என்னுடைய அந்த பாவத்தை என்னை விட்டு எடுத்து போடும். இந்த குறையை என்னிடத்து எடுத்து போடும். அப்பா, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது இந்த குறை ஆண்டவர் எனக்கு தடையா இருக்கக்கூடாது. அப்போ இதான் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அப்போ காத்து நான் மடக்க வேண்டும். அப்போ நான் என் பொறுமையை குறித்து சொல்லி வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், அதான் கர்த்தர் பார்க்கிறார். கிரியை எப்படி இருக்குன்னு பார்க்கிறார். அப்போ நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைக்கிற போஜனத்துக்காக நான் கிரியை நடப்பிக்கிறேனா, அல்லது அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக நான் கிரியை நடப்பிக்கிறேனா? அப்போ அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பித்தால்
உலகத்தை நோக்கி வருகிற அந்த தீங்கு நாட்களிலே நானும் மாற்றப்படுவேன். கர்த்தர் என்னை பாதுகாக்க மாட்டார். கர்த்தர் தான் சொல்லுகிறார் அதில்லை. அப்போ என்னை நான் ஏமாற்றி கொண்டு போவேன். அந்த கர்த்தர் யாரை பாதுகாப்பாராம்? தன்னுடைய வசனத்தை காத்து கொண்டபடியினால். அப்போ கர்த்தருடைய வார்த்தைப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் கட்ட வேண்டும். அதை நித்திய ஜீவனுக்கு ஏற்ற விதமாக என்னுடைய கிரியை இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த பொல்லாத காரியத்தில் இருக்கு, மற்றபடி யாருக்கும் இருக்காது. பாருங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை உள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்ப பாருங்க, அப்ப என்னுடைய கிரியை பொறுத்து தான் பாருங்க அங்க நடக்கிற காரியத்தை நான் பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். அப்ப அந்த கிரியை பார்க்கிறோம். அப்ப தேவபக்தி உள்ளவன் என்று நான் நினைக்கிறபடி அல்ல. நாம் என்ன நினைக்கிறோம்? தவறாமல் ஆலயத்துக்கு போகிறேன், உபவாசம் பண்ணுகிறேன், 3 வேளையும் ஜெபிக்கிறேன், மற்றது ஜெப கூட்டங்களை கலந்து கொள்ளுகிறேன், வீட்டு கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிறேன், சபையில் நடக்கிற எல்லா ப்ரோக்ராமுக்கும் நான் கலந்து கொள்ளுகிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், தசமாமம் கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்டா, நான் செய்கிறபடியா நான் பக்தி உள்ளவன். ஆனால் தேவன் எதிர்பார்க்குற பக்தியை அதில் இல்லை. பாருங்க, அப்போ தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை ரட்சிக்கவும். அப்போ இந்த சோதனை காலத்தில் தான் இருக்கிறோம். பூமியை நோக்கி பாருங்க, பல தீங்குகள் வருகிறது. அப்போ இந்த ஆண்டில் அநேக தீங்குகள் நடக்கும். இந்த ஆண்டிலே அதெல்லாம் நான் தப்ப வேணும் என்றால் என்னுடைய கிரியை பார்த்தீங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிற விதமாக தேவ பக்தி உள்ளதாக இருக்க வேண்டும். நாம் நினைக்கிற தேவ பக்தி அல்ல, பரலோகம் எதிர்பார்க்கிற தேவ பக்தியை நான் செய்ய வேண்டும். அதான் நான் சொல்ல, ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும். யார் அந்த அக்கிரமக்காரர்? மத்தேயுல என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள், அவர்கள் தான் அக்கிரமக்காரர் தான். அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகண்டு போங்கள். நாம நினைக்கிறோம் உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கரை குறித்து நினைக்கிறோம். பாருங்க, போத வஸ்துகள் அடிமையா இருக்கிறவர்கள், விபச்சாரம் பண்ணுகிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், அவர்கள் தான் அக்கிரமக்காரர் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்ல அக்கிரமக்காரர் யார் தெரியும்? அதுவும் அக்கிரமக்காரர் தான். ஆனால் வேதம் யாரை சொல்லுகிறது? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்களை குறித்து தான். அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகண்டு போங்கள். அப்போ யார் இந்த அக்கிரமார் கூட்டத்தில் இருக்கிறாங்க? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள். உலகத்தார் தேவனுடைய சித்தத்தை செய்வது இல்லை தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா? பாருங்க, அப்போ என்னுடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறது? அப்போ அதை நான் கவனிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி என்னுடைய ஜெபம் இல்லாட்டால், தேவனுடைய சித்தத்தின்படி என்னுடைய ஊழியம் இல்லாட்டால், தேவனுடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லாவிட்டால், தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்கிற காரியங்கள் இல்லாவிட்டால், நானும் அந்த அக்கிரமக்காரர் கூட்டத்துக்குள் தான் இருக்கிறேன். நீங்கள் சேர்ச்சுக்கு போய் வரலாம், எல்லாம் நீங்கள் செய்யலாம், இயேசுவின் பெயராலும் இயேசு நாமத்தினால் எல்லாம் செய்யலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த தேவ பக்தி நம்மளுக்கு வாழ்க்கையில் இல்லாட்டால், மனம் திரும்புதல் இல்லாட்டால், நான் பாருங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்? அக்கிரமக்காரர் கூட்டத்தில் இருக்கிறேன். அந்த சொல்லப்படுது அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளார்களாகவும் நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பாருங்க, அப்ப கர்த்தர் பாருங்க எப்படி பார்க்க, நம்முடைய கிரியை கேட்டு விதமாக தான் பார்க்கிறோம். அப்ப நான் தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறேனா அல்லது அக்கிரமக்காரர் கூட்டத்தில் இருக்கிறேனா? அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த சோதனை காலத்தை நான் தப்ப வேண்டுமா? அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த மனம் திரும்புதல். உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறாரு தானே, அந்த குறையிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். அப்ப இந்த விஷயத்துல தான் நான் பார்த்தீங்கன்னா நான் மனம் திரும்ப வேண்டும். அதான் கர்த்தர் பார்க்கிறார் இந்த காரியத்தில். பாருங்க, இன்னொரு சொல்லப்பட்டிருக்கு லூக்கா 13:9 நான் வாசிக்கும் போது பாருங்க, கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அப்போ இதுக்கு முன்னுக்கு காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது ஒரு உவமையை இங்கே சொல்லுகிறார். பாருங்க, அந்த முதல் சம்பவத்தை நான் பார்த்தோம் தானே, அந்த லூக்கா 13:1 5 சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். அவர் என்ன சொல்றார்? நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் சொல்லி அதுக்கு விளங்கிக் கொள்வதற்கு ஏற்ற விதமாக கர்த்தர் உவமையை சொல்லுகிறார். அதான் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் உள்ள காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, அந்த 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், அப்போ தான் நான் விளங்கிக் கொள்வோம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை.
அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். பாருங்க, அருமையான ஒரு உவமையை நாங்கள் இங்கே பார்க்குறோம். பாருங்க, இதில் என்ன சொல்லப்படுற, ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் நட்டப்பட்டிருந்தது. பாருங்க, அப்போ நாம் அந்த அத்தி மரம் ஏன் கனி கொடுக்காமல் இருந்ததுன்றா நாம் ஒரு காரணம் சொல்லுவோம். அது திராட்சை தோட்டத்திலே நட்டப்பட்டிருந்தபடியினால் அது கனி கொடுக்காது. பாருங்க, அப்போ நாம் என்ன சொல்லுவோம்னு சொன்னா, திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடியை தான் நட வேண்டும். ஆனால் இங்கே அத்தி மரத்தை நட்டபடியினால் அது கனி கொடுக்காமல் இருக்கலாம் என்றால் சில நேரம் அது நிலம் சில நேரம் அதுக்கு ஏற்ற விதமாக இருக்கு, அத்தி மரத்துக்கு ஏற்ற விதமாக இருக்காதுன்னு சொல்லி நாம் ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பரலோகம் எதை பார்க்குறேன், நாம் எங்கே இருக்கிறோம் என்று பார்க்கவில்லை, நான் கனி கொடுக்கிறனான்னு தான் பரலோகம் பார்க்கிறது. இன்றைக்கு நாம் சொல்லலாம், போகிற சபை சரியில்லை, அங்கே வார்த்தை இல்லை, ஸோ நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துவோம். நாம் இருக்கிற ஏரியாவை நாம் இருக்கிற ஏரியா சரியில்லை. பாருங்கள், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எல்லாம் பாவம் நிறைந்த ஏரியா. அதனால் இதில் நாம் பரிசுத்தமாய் வாழ்வது மிகவும் கஷ்டம். இங்கே நான் பரிசுத்தமாக வாழ்வது அதான் பாருங்கள் அங்கே சொல்லுகிறோம் அந்த காரியத்தை. அப்போ ஏதாவது ஒரு சாட்டு நாம் சொல்லுகிறோம். அப்போ ஏன் நான் என்னோடய வாழ்க்கையிலே கனி, என் மன திரும்புதல் கேட்ட கனி எனக்கு இல்லைன்னு சொன்னால், நாம் சில நபரை நாம் சொல்லுவோம், அவராலே தான் இந்த பாவம் நான் செய்ய வேண்டி வந்தது, அவராலே தான் இந்த பொய் சொல்ல வேண்டி வந்தது அன்று மற்றவர்களை நாம் என்ன செய்வோம்னா குறை சாட்டுவோம். அந்த இடம் சரியில்லைன்னு சொல்லுவோம், நான் போகிற சபை சரியில்லைன்னு சொல்லுகிறோம், அந்த ஊழியக்காரன் சரியில்லைன்னு நாம் சொல்லுகிறோம். பாருங்கள், என்னுடைய மனைவி இதுக்கு தடையாக இருக்கிறா, கணவன் தடையாக இருக்கிறான். ஸோ இப்படி பல பேரை நாம் என்ன செய்கிறோம்னா குறை சொல்லுவோம். அதால் தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பது இல்லை என்று சொல்லி பாருங்கள். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றையும் காணவில்லை. அப்போ நாம் என்ன செய்கிறோம்டா, நாம் நட்டப்பட்ட இடம் சரியில்லைன்னு நாம் சொல்லுகிறோம். பாருங்கள், அப்போ இதை சொன்னும் போது திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு இருந்தான். அப்போ நட்டவருக்கு தெரியும். பாருங்கள், எந்த இடத்த நடுறோம்னு முக்கியம் இல்லை. பாருங்கள், எந்த இடத்துல நாம் நட்டாலும் கனி கொடுக்கறதா முக்கியம். அதான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. அப்போ பாருங்கள், அவன் என்ன சொன்ன, ஒன்றும் காணவில்லை, கனியே இல்லை அங்கே. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். பாருங்கள், அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்றா எதிர்பார்க்கிறார், இவன் மனம் திரும்ப மாட்டானான்னு சொல்லி. இவன் என்ன பார்த்தீங்கன்னா, அவன் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அவராலே தான் எனக்கு இந்த காரியம், அவராலே தான் பொய் சொல்ல வேண்டி வந்ததுன்னு சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய பிழை இவன் உணரவில்லை, உணர்ந்து மனம் திரும்பவில்லை. அப்போ அவன் மனம் திரும்பாமல் இருக்கிறான். அப்போ அவன் மனம் திரும்பாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த சபை சரியில்லை, அந்த ஊழியன் சரியில்லைன்னு சொல்லி மற்றவர்களை குறைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனால் ஆண்டவர் பார்த்து கொண்டு இவன் மனம் திரும்ப மாட்டானான்னு சொல்லி பார்த்தா இவர் மனம் திரும்ப பாடு இல்லை. கனியை தேடியும் ஒன்றையும் காணலை. அப்போ 3 வருஷமாக அத்திமரத்தில் கனியை தேடி வருக, ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, பாருங்கள், இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். ஆண்டவர் பாருங்கள் முடிவெடுத்துட்டார். பாருங்கள், இந்த பூமியை நோக்கி வர சோதனை காலத்திலே இவன் அதிலே மாட்டுப்படட்டும் என்றால் பிரயோசனம் இல்லை, இவன் மனம் திரும்பவும் இல்லை, இவன் அப்படியே அவனோட வாழ்க்கை வெதுவெதுப்பாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அந்த பூமியை நோக்கி வருகிற அந்த தீங்குக்கும் அந்த ஆபத்துக்கும் அவனை அப்படியே விட்டு விடுவார். அந்த அக்கிரம கூட்டத்திலே அவன் போய்விடுவான். ஏன்னா மனம் திரும்பல, அவன் தேவபக்தி, அவனோட வாழ்க்கையில் தேவபக்தி இல்லை, மனம் திரும்பதேட்ட கனி இல்லை. அதனால் அக்கிரமக்கார கூட்டத்தோடு அவன் பங்கு பெறுவான். அப்போ அந்த சோதனை காலத்திலே அவன் அதில் மாட்டுப்படுவான். அப்போ அதனால் நான் சொன்னால் அப்படியே அவனை அறுத்து போடுன்னு சொல்லி தான் நிலத்தை கெடுக்கிறது என்றான். பாருங்கள், ஆனால் ஆண்டவர் மனதுருக்கமுள்ள தேவன். பாருங்கள், அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும். அதான் நம்முடைய தேவன் பரிந்து பேசுகிறவர், நம்முடைய இயேசு பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர். அவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், ஆவியானவர் மூலமாக நமக்கு உணர்த்துவார், வார்த்தை கொண்டு உணர்த்துவார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த ஆரோக்கியமான வார்த்தை, என்னை மனம் திரும்ப வைக்கிற அந்த வார்த்தை வரும்போது அதுக்கு நான் செவி கொடுக்கிறேனா, அல்லது பரியாச வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேனா, பிழையான உபதேசத்துக்கு செவி கொடுக்கிறேனா, அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை இருக்கும். கர்த்தர் சான்ஸ் தருகிறார். பிதாவிட்ட சொல்லுகிறார், இந்த வருஷம் இருக்கட்டும், நான் அதை கேட்டு பாருங்கள் அந்த காரியத்தை செய்கிறேன், இது சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். பாருங்கள், சுற்றிலும் கொத்தும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரண்டா பாடுகள் அனுப்புவார் மனம் திரும்புவதற்கு.
சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா மனம் திரும்ப மாட்டான், ஏதாவது ஒரு பாடுகள் அனுப்பினாத்தான் மனம் திரும்புவான். அந்த இளையகுமாரனை பாருங்க, எல்லாம் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான் அவன். ஆனால் அவனுக்கு குறைவுபட்ட போது தான் அவனுக்கு புத்தி தெளிவு வந்தது. அப்போ தான் அவன் மனம் திரும்பி பிதாவிடத்தில் போகிறான். அப்போ சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைய கத்தர் அனுப்புவார். அதான் பாருங்க, சுற்றி வர அவர் சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறார். அப்போ எரு போடுவதுண்டா பாருங்க அந்த போரை, அதான் கத்தருடைய வார்த்தை. அப்போ அந்த நம்முடைய வாழ்க்கையில் வர சோதனை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அந்த பிரச்சனையினாலே கத்தர் என்னை மனம் திரும்ப வைக்கிறார், என்னை உணர வைக்கிறார். அப்போ அந்த சான்ஸும் எனக்கு இருந்தும் நான் கடினப்பட்டு மனம் திரும்பாமல் இருப்பேனா இருந்தால் பாருங்க, சொல்லப்படுகிறது 9ஆம் வசனம், கனி கொடுத்தால் சரி என்றா, இதுக்கு மிஞ்சி ஒன்று செய்யலாது, செய்ய வேண்டியெல்லாம் நான் செய்யாச்சு. ஆண்டோட வார்த்தை அனுப்புகிறார் பாருங்க, சோதனை அனுப்புகிறார். ஆனால் மனம் திரும்ப பாடு இல்லை. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். பாருங்க, அதான் வாந்தி பண்ணி போடுவேன் கத்தர் சொல்லுகிறார். விளக்குத்தண்டை எடுத்து போடுவேன் என்றால் மனம் திரும்ப இல்லை. கத்தர் வாய்ப்பை கொடுக்கிறார். அப்போ என்னுடைய பிரயாசம், என்னுடைய நடத்தை, என்னுடைய செயற்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகிற போஜனத்துக்காகத்தான் என்னுடைய கிரியை நடப்பிக்கிறேன். கத்தர் சோதனை அனுப்பியும், கத்தர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதி கொடுத்தும் மனம் திரும்பின பாடு இல்லை. அப்போ கத்தர் எல்லாம் பார்க்குறார் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை தருகிறார். அப்போ இந்த வாய்ப்பை நாம் இழந்து போகக்கூடாது. அதான் பாருங்க, கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். அப்போ மனம் திரும்பாவிட்டால் இந்த உலகத்தை நோக்கி வருகிற தீங்கிலே நான் சிக்கிக்கொள்வேன். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் அக்கிரமக்கார் கூட்டத்தில் நான் பங்கு பெறுகிறேனா அல்லது தேவபக்தி உள்ள மனுஷனாக நான் மாறுகிறேனா? அப்போ அது முக்கியம். அப்போ அந்த கிரியை பொறுத்து தான் நான் அக்கிரமக்காரன் கூட்டத்தில் போகிறேனா அல்லது தேவபக்தி உள்ளவனாய் நான் காணப்படுகிறேனான்னு சொல்லி என்னுடைய கிரியை தான் அதை வகையறுக்கும். அப்போ அது முக்கியம். அப்போ உங்களுடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறது? அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக உங்களுடைய கிரியை இருக்கா அல்லது நித்திய ஜீவன் வரைக்கும் செல்லும் அந்த போஜனத்துக்காக நீங்கள் கிரியை நடப்பிக்கிறீங்களா? அண்ட் அதுக்காக கிரியை நடப்பிக்கும் போது கத்தர் அதையும் தருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கு, அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். எதுக்காக நான் கிரியை செய்யும் போது? நித்திய ஜீவன் வரைக்கும் நினைக்கிற போஜனத்துக்காக நான் கிரியை நடப்பிக்கும் போது அதை அந்த கிரியைக்கு பார்த்தீங்கன்னா மனுஷகுமார் எனக்கு தருவார். அப்போ அந்த வழியாக என்னை நடத்துவார். அப்போ நான் நித்திய ஜீவனுக்கு போவது கேட்ட விதமாக கத்தரனை உருவாக்குவார். அதான் மன திரும்ப கேட்ட கனி எனக்குள் வந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு நான் ஊழியம் செய்யலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஸோ நான் பைபிள் ஸ்கூலுக்கு போய் வந்திருக்கலாம், நல்லா பிரசங்கிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாறாட்டா, என்னுடைய குணம், பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை நடைமுறைகள், என்னுடைய பேச்சு, அதுகள் மாற்றங்கள் வராட்டா கர்த்தர் நம்மை பார்த்து அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகண்டு போங்களிடம் தான் சொல்வார். அப்போ அந்த அக்கிரமக்காரர் கூட்டத்திலே நான் பங்கு பெற வேண்டிய நிலைமை வந்துடும். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்தால் உலகத்தை நோக்கி வருகிற அந்த சோதனை காலத்தை நாம் இருக்கிறோம். அந்த வருகிற அந்த ஆபத்து இதுவரைக்கும் நான் மற்றவர்கள் நடந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பேன். ஆனால் மனந்திரமாம் போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த விபரீதம் வந்துடும், எனக்கு அந்த ஆபத்து வந்துடும், எனக்கு பாருங்கள் உயிருக்கு ஆபத்து வந்து விட்டுரும், எனக்கு அந்த வியாதி வந்து விட்டுரும். அதான் நான் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். அப்போ வெட்டப்பட்ட நிலைமை வந்து விட்டுரும். அது போகிற சான்ஸ் போய் விட்டுரும். மனம் திரும்ப முடியாது. சான்ஸ் கத்த தந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நான் அவ்வளோ பிஸி. விடிய எழும்புனா படுக்கும் போகும் வரைக்கும் உலக காரியம்தான். பேச்சிலிருந்து, நடத்திலிருந்து, சிந்தனையிலிருந்து உலக காரியம்தான். அடுத்த வருஷம் அங்கே போக வேண்டும், அடுத்த வருஷம் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டும், அடுத்த வருஷம் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று வாங்க வேண்டும், அடுத்த வருஷம் அப்பார்ட்மெண்ட் வாங்கி அங்கே வாடகைக்கு ஆட்கள் கொடுக்க வேண்டும். ஸோ எல்லா பக்கத்தும் எனக்கு வருமானம் வர வேண்டும். பாருங்க அந்த ஐஸ்வர்யம் சொல்லுகிறான், அந்த களஞ்சியத்தை சேர்க்கிறதுக்கு இடம் இல்லையே, அதை இடித்து பெருசாக நான் கட்ட வேண்டும். ஸோ என்னுடைய சிந்தனை செயல்பாடெல்லாம் அதுதான் இருக்குது. என்னுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும், எல்லாம் உலக ரீதியாக நான் நல்லா இருக்கணும் என்று சொல்லி அதுதான் நம்முடைய கிரியை நாங்கள் செய்கிறோம். பெருசாக கட்டணும், நல்லா செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இன்று ராத்திரிலே உன்னுடைய ஆத்மா எடுப்பட்டால் இதெல்லாம் யாருடையதே ஆகும்? அது நம்ம சிந்திப்பதில்லை. என்னுடைய ஆத்மா இன்றைக்கு இல்லாமல் அந்த ஆத்மா எடுப்பட்டால் என்ன கதி? சிந்திச்சு பாருங்க. கத்த சான்ஸ் கொடுத்துருக்கிறார் மனம் திரும்ப. ஆனால் அதுக்கு விருப்பம் இல்லை, மனம் திரும்ப விருப்பம் இல்லை. ஆனால் இடித்து பெருசாக கட்டணும்னு தான் நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு இருக்கிறது.
ஆகவே தேவ ஜனமே எச்சரிக்கையாருங்கள், இனி காலம் செல்லாது. கர்த்தர் தருகிற தருணங்களை தயவு செய்து தவற விடாதீங்க. கர்த்தர் பொறுமை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அதை நாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு தருணம் தரும்போது உடனே அதை பிடித்து கொள்ளுங்க, உடனே பிடித்து மனம் திரும்புங்க. அதான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஸோ மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம். அடுத்த முறைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.